த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுக காரங்க எல்லாருமே இந்த டயலாக கான்ஸ்டன்டா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுகன்றது ஒரு எஃகு கோட்டை, அதுல இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு. மொதல் டவுட் நமக்கு என்ன வரும், எஃகு கோட்டையில எப்படி செங்கல் இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது, அது எப்படி உடையவே உடையாதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடந்த கால வரலாறுகளை பார்த்தா தொடர்ச்சியா அந்த கட்சி சிதறுண்டுட்டே தான் இருக்கு. அதோடைய வலிமை அப்படின்றதும் குறைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல இப்போ இன்னும் அதை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை திமுக பண்ணல, பாஜக பண்ணல, காங்கிரஸ் பண்ணல, தாவேகா பண்ணல, அதிமுகவினரே பண்ணியிருக்கிறாங்க. இனி எந்த காலத்திலுமே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில ஒரு குழு வர்றது, ஒரு 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 கூட்டணி உருவாகிறது அப்படின்றது இனி முடியவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு அந்த கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு அதல பாதாளத்துல தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரியா நம்ம 2-3 தினங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பதவியேற்பு அதெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட இந்த விஷயம் கேபிட்டல் நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிரத்யேகமான தகவல்கள்லாம் சேகரிச்சு அதிமுகவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சரியா போட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபியூ சேனல்ஸ் மட்டும் தான் அதை கவர் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்மளும் ஒருத்தவங்க. நம்ம கிட்டத்தட்ட என்ன சொன்னமோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லாட்டி போய் ரீவிசிட் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. நான் என்னென்னலாம் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரி, இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், இனி அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா மாறப்போகுது, டெல்லி இத்தனைக்கும் அச்சாணியா இருக்கக்கூடிய டெல்லி இந்த விஷயத்துல என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, திமுகவை இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதிமுக கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். தாவேகாவுடைய ரோல் இதுல எவ்வளவு பெருசா இருக்கு, விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான ஒரு கேம் இதுக்காக பிளே பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை என்னுடைய சென்னை சோர்சஸ் மூலியமாவும் தமிழ்நாட்டில் இருக்க சோர்சஸ் மூலியமாவும் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னது, வழக்கம் போலதான் நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக அப்படின்றது திமுகவிலிருந்து பிளந்து உடஞ்சி வந்த கட்சி அப்படின்றது தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அதை அப்படிதான் அந்த கட்சியை உருவாக்கி இருந்தாரு. அவங்களுடைய கொள்கை அப்படின்றது திமுக எதிர்ப்பு அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைந்ததுக்கு அப்புறமா ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு 2 அணிகளா பிரிஞ்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா அணி அப்படின்னு ஏகப்பட்ட பிரிவுகளா பிரிஞ்சிருந்தாங்க. இதுல தீபா அவர்கள்லாம் கூட கட்சி தொடங்கியிருந்தாங்க. தீபாவுடைய கணவரெல்லாம் கூட கட்சி தொடங்கியிருந்தாங்க. அந்த காமெடி இல்லாமல் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருப்போம். இப்படி அந்த கட்சியுடைய தலைவர்கள் மறையும் பொழுதோ இல்லாட்டி ஒரு வெற்றி தோல்வி அப்படின்றது வரும் பொழுதோ அந்த கட்சி தொடர்ச்சியா பிளவுகள் அப்படின்றத சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்க குரல் எழுப்பி இருக்கிறாங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோல இருக்கு, போய் பாருங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். சிவி சண்முகம் தான் இந்த விஷயத்துடைய அந்த மைய புள்ளியா இருக்கிறாரு. அவரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தரக்குறைவாலாம் பேசியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கெல்லாம் போனாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களாக கிடைச்சிருந்தது. இதோடைய நீட்சியா தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் எங்களுடைய குழு தலைவர் கிடையாது, எஸ்பி வேலுமணி அவர்களை நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு இவங்க ஒரு போட்டிக்கு ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டு போய் ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து வாங்கிட்டு நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டாரு. இவங்க 2வதா சிவி சண்முகம் போய் நேற்று கொடுக்குறாருல, கொடுத்த உடனே இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓஎஸ் மணியனை விட்டு எங்கிட்ட 42 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புது கடிதத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் கூட கிடையாது. சிவி சண்முகம் தரப்பினர், சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்கல்ல ஒரு முடிவு, அதுதான் அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு. என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடிவு பண்ணிக்கிறோம். ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப தெளிவான அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சிவி சண்முகம். நாங்க எந்த கூட்டணியிலும் கிடையாது, பாஜக கூட்டணியில கிடையாது, பாமக எங்க கூட்டணியில கிடையாது, நாங்களும் எந்த கூட்டணியிலும் கிடையாது. ஒரே ஒருத்தங்களை தவிர
தாவேகாவை தவிர எங்க கூட நாங்க கூட்டணி யாரும் இல்லை, நாங்களும் யாரு கூடயும் போகல அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. சரி, இதனால என்ன ஆகும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். மீண்டும் மீண்டும் அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது என்னது, நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியில வேற அவங்க வெளியிருந்து ஆதரவு தருவாங்க, காங்கிரஸுக்கு கீழே இருப்பாங்க, பாஜக கீழே இருப்பாங்க. ஆனா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தலைமை. ஒரு முறை அந்த தலைமை அப்படின்றது தவறி போயிருச்சு அப்படின்னா மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அதைத்தான் அதிமுகவினர் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜய் அவர்களுக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு இருக்கிறாங்க. வெளியிருந்து ஆதரவு, அதாவது அமைச்சர் பொறுப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட வேறு ஒரு கட்சிக்கு கீழே செயல்படக்கூடியவங்களா அதிமுக வந்துட்டாங்க. சரி, கூட்டணியில பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது கேட்பாங்க. என்னவா இருக்க போறாங்க, முதல்வர் விஜய்க்கு கீழே இருப்பாங்க, அப்புறம் ஆதவ அர்ஜுனாவுக்கு கீழே இருப்பாங்க. எந்த செங்கோட்டையனை துரோகின்னு இவங்க எல்லாம் முத்திரை குத்துனாங்களோ அந்த செங்கோட்டையனுக்கு கீழே தான் இருப்பாங்க. எந்த கட்சியிலிருந்து விலகி போனாரோ பிரபாகர், அவர் தான் இப்போ ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரா இருக்கிறாரு, அவருக்கு கீழே தான் அதிமுகவினர் அத்தனை பேருமே வருவாங்க. அப்போ முழுக்க முழுக்க அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது அவங்க கையை விட்டு போய் இன்னொரு கட்சியை நம்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆப்வியஸ்லி அதிமுக வந்துருவாங்க. இனி அப்படி நடந்துருச்சு அப்படின்னா எதிர்வரும் காலத்துல எப்பவுமே அதிமுகவை நம்பி யாரும் அவங்களுடைய தலைமைக்கு வரவே மாட்டாங்க. எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா அவங்களையும் பாமக மாதிரியோ இல்லாட்டி ஒரு தேமுதிக மாதிரியோ மற்ற கூட்டணிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கட்சியா மாறிடுவாங்க. ஏன் ஃபியூச்சர்ல திமுக கூட அவங்க கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த பரப்பளவு அப்படின்றது சுருங்கி போயிடும். இதுதான் அவங்களுக்கான ஃபேட்டா இருக்க போகுது. சரி, இதை எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டா வேற சிம்பிளான ஆன்சர் அப்படின்றது பதவி அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா விஜய் அவர்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்காரு, பாஜக கூட இருக்கக்கூடிய யாரையுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு. எனக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர்கிட்ட நாங்க பேசும்பொழுது, அட நாங்க 3 நாளா அவருக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி அவருடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை மதிக்க கூட மாட்டேன்றாங்க அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருந்தாரு. இப்ப அந்த வேதனை தெரிவிச்ச ஒருத்தர் தான் நாங்களாகவே போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நபர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. அதாவது விஜய் வேணவே வேணான்னு சொல்றாரு, இவங்களா போய் வாண்டடா போய் ஆதரவு கொடுக்க போறாங்க. இது தாவேகாவை வலிமைப்படுத்தும், அட் த சேம் டைம் இன்னொரு தரப்பினரையும் வலிமைப்படுத்தும். யார, திமுகவை. ஏன்னா நீங்க திமுகவை எடுத்துக்கோங்களேன், அவங்க சண்டை செய்ய ஆரம்பிச்சது யாருக்கு எகென்ஸ்டா, காங்கிரஸ் கட்சிக்கு எகென்ஸ்டா. டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் டிஎம்கே வர்சஸ் எம்ஜிஆர், அதாவது ஏடிஎம்கேன்னு ஆச்சு. அப்புறம் டிஎம்கே வர்சஸ் ஜெயலலிதா அப்படின்னு ஆச்சு. அப்புறம் இடையில டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போன டிஎம்கே வர்சஸ் மதிமுக வைகோ அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறமா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் வந்தப்போ கூட திமுகவை எதிர்ப்பு மனநிலையை தான் அவரும் பிரதானமா எடுத்துக்கொண்டு வந்திருந்தாரு. இந்த வரிசையில தாவேகா வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் இவங்க அப்படின்னு தான் இருந்தது. அதாவது ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல ஒரு பக்கத்துல நீடிச்சு நிலைச்சு திமுக இருந்துகிட்டே இருக்காங்க, ஆப்போனன்ட் தான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கும் அதிக ஆண்டுகள் ஆண்ட முதல்வரா கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு, அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியா திமுகவும் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷம் கூட திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எதிர்கட்சியில இருந்துக்குவாங்க. அடுத்த 5 வருஷம் சரிங்க, அடுத்த 5 வருஷமும் இல்ல எம்ஜிஆர் மாதிரியே விஜயும் 10 வருஷம் தொடர்ச்சி ஆட்சி செய்யறாருன்னே வச்சுக்குவோம். அப்புறம் மீண்டும் திமுக என்ன காலம் கட்டமா இருந்தாலும் அவங்க மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றத மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு காலத்துல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருந்துட்டு இருந்த சூழல் இனி டிஎம்கே வர்சஸ் தாவேகான் மாறுது. நாளைக்கே அந்த தாவேகான்ற இடத்தை இன்னொருத்தவங்க பிடிப்பாங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பிடிப்பாங்க. ஆனா இவங்க இருந்துகிட்டே இருக்க போறாங்க. இதுக்கான மிக முக்கியமான காரணம் கொண்ட கொள்கையில இவங்க உறுதியா இருக்காங்க. இப்போ திமுகவும் தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க, முதல்வரே தோத்து போயிருக்காரு. ஆனா திமுகவில் எந்த சலனமாவது வந்துச்சா? ஒரே ஒரு சின்ன சலசலப்பு, சேகர் பாபு அவர்களுக்கு எகென்ஸ்டா பரந்தாமன் அவர்கள் பேசினது, அதுக்கப்புறமா எந்த ஒரு சின்ன சலசலப்பால் வந்துச்சா? ஏன் ஈவன் பரந்தாமனே கூட அதுக்கப்புறம் அதை பத்தி பேசினாரா? ஏன்னா கட்சி தலைமை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடிய இடத்துல கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கும். இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட மீண்டும் அதே விஷயத்தை, சனாதனத்தை நாங்கள் வேரோடு வீழ்த்துவோம் அப்படின்றத சட்டமன்றத்துக்குள்ளேயே பதிவு செய்யறாரு. இதை வச்சுதான் பயங்கரமா ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி, தோல்வி அடைஞ்சிட்டாங்க.
ஆனாலும் கூட அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. இந்த கொள்கை அளவுல தலைமைக்கான விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த காரணங்களால தான் அதிமுக இப்படியான பலமான ஒரு சிதைவு அப்படின்றத சந்திச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் அந்த கட்சி பிளவா போகுது, நீதிமன்றங்களுக்கு போறாங்க, கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே கண்டமணிக்கு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நடவடிக்கை எடுத்துக்க போறாங்க, நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர போறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு வர போறாங்க. அப்படி வரும் பொழுது நேர்ல எலெக்ஷன் கமிஷனுக்கோ சுப்ரீம் கோர்ட்லயே நேர்ல நின்று என்ன கூத்து நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் டைம் டு டைம் பர்ஃபெக்டா அப்டேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப அந்த ஒப்பீடு பண்ணல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இந்த ஒப்பீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே உடைய எதிர்காலம் இனி என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? பாஜகவுடைய ஆட்டம் இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.